நாம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் தேசிய விழாக்கள் என பல நினைவு நாட்களை கொண்டாடுகிறோம். ஆனால் நண்பர்களே, ஒரு நினைவு நாளின் உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு கேக்கை வெட்டி, பழைய புகைப்படங்களை பார்த்து, அந்த நாட்கள் எவ்வளவு அழகாக இருந்தன என்று நினைத்து பார்ப்பது மட்டும்தானா? உண்மையான நினைவு நாள் என்பது கடந்த காலத்தை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி, ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கிச் செல்லும் உறுதிமொழி எடுக்கும் நாள். கடந்த கால கஷ்டங்களை வென்ற நம்பிக்கையை பற்றிக் கொண்டு, நமது நாளை ஒன்றாக வாழ்வதற்கான நாள் இது. இஸ்ரவேல் மக்கள் இப்போது கானான் தேசத்திலுள்ள கில்காலில் நிற்கிறார்கள். அங்கு 40 ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக அவர்கள் பஸ்காவை இபிரேய மொழியில் இஷாச் ஆசரிக்கிறார்கள். பஸ்கா என்றால் என்ன? அது தேவனுடைய கிருபையை நினைவுகூரும் நாள். மரணதூதன் இஸ்ரவேலர்களின் வீடுகளை எப்படி கடந்து சென்றார் என்பதையும், அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுவித்தார் என்பதையும் நினைவுபடுத்தும் நாள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் பஸ்காவை கொண்டாடிய அடுத்த நாளே கானான் தேசத்தின் விளைச்சலை சாப்பிடத் தொடங்கினார்கள். யோசுவா 5:11. நேற்று வரை அவர்கள் வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை சாப்பிட்டார்கள். இன்று முதல் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் கனிகளை சாப்பிட்டு சுயசார்பு பாதையில் நுழைகிறார்கள். தேவன் முதலில் இரட்சிப்பின் கிருபையை அவர்கள் இதயங்களில் ஆழமாக பதியச் செய்தார். பின்னர் உடனடியாக அவர்களை வாழ்க்கையின் நடைமுறை ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழிநடத்தினார். இந்த பஸ்கா நிகழ்வு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறியது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே என்று பிரகடனம் செய்கிறார். இயேசுவின் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் நம் வாழ்வியல் மிகப்பெரிய நினைவு நாட்கள். ஆராதனையின் மூலம் நாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறுகிறோம். இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்ததற்கு காரணம், நாம் குற்ற உணர்வு என்ற கடந்த காலத்தோடு பிணைக்கப்படாமல் இன்று என்ற நிஜ வாழ்க்கையில் வெற்றியுடன் வாழ்வதற்காகவே. மன்னா நின்றதும் இஸ்ரவேலர்கள் நிலத்தை உழுது தானியங்களை சாப்பிட்டபோது அதுவே நிஜமான ஆசீர்வாதங்களின் ஆரம்பமாக இருந்தது. நம் அன்றாட வாழ்க்கையும் அப்படித்தான். நமது அலுவலக வேலைகளும் வீட்டு வேலைகளும் இரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களாகும். உணவு வாயில் போடப்படும் மன்னா நிலையை தாண்டி நமது உழைப்பின் மூலம் தேவனுடைய ஏற்பாட்டை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசுவின் மூலம் கிடைத்த இரட்சிப்பிற்காக நன்றி செலுத்தி நமக்கு பணிக்கப்பட்ட வேலைகளை நாம் உண்மையாகச் செய்யும்போது தேவன் மிகுதியான ஆசீர்வாதங்களை தருகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்கள் பஸ்காவை ஆசரித்து புதிய தேசத்தின் தானியங்களை சாப்பிட்டது போல நாமும் கிறிஸ்துவின் கிருபையால் பலமடைந்து நம் வாழ்வியல் களங்களில் தைரியமாக அடி எடுத்து வைப்போம். இரட்சிப்பின் கிருபைக்காக நன்றி கூறுவோம். நம்முடைய தற்போதைய வேலைத்தலங்களில் தேவனுடைய ஏற்பாட்டை ருசிப்போம். வருங்கால மகிமையை நோக்கி நடப்போம். இன்று நீங்கள் உண்ணும் அந்த வாழ்க்கையின் தானியம் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்க உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.